தேவன் நம்மையும் ரட்சித்திருக்கிறார். அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்காக அவருடைய கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்? எதற்கு தான் பாருங்கள், நம்மை சுற்றியுள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தினரே நம்மை பார்க்கும்போது பாருங்க, நம்மளை எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி தகுதி இல்லாதவங்க, எப்படி நமக்கு சுத்தமாக தேவனுடைய இந்த பெரிய ஈவாகி அவருடைய பிள்ளையாகும் கிருபை பெறுவதற்கு நமக்கு கொஞ்சம் கூட நம்ம லாயக்கே இல்லாதவங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் தேவன் அவருடைய கிருபையை நம்மேல் காட்டி இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக நம்ம மாற்றி நம்முடைய வாழ்க்கையே என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். பாவியாக இருந்த என்னை இப்பொழுது பரிசுத்தமாக்கி இருக்கிறார். பாவ பழக்க வழக்கங்கள்லேருந்து விடுதலை தந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் எவ்வளோ மாற்றம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போது நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாரும் எதை பார்க்கிறார்கள்? தேவனுடைய கிருபையை பார்க்கிறார்கள், தேவனுடைய அன்பை பார்க்கிறார்கள், இயேசுவை பார்க்கிறார்கள். பாருங்க, நம்மை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓ இதுதான் மெய்யான தேவனா, இதுதான் இயேசு கிறிஸ்துவா, இவ்வளோ அன்பாக இருக்கிறாரு, இப்படி மோசமாக இருந்த இவனை இவ்வளோ மாற்றி இருக்கிறாரே, அப்போது நானும் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா என் வாழ்க்கை இப்படி மாறும் அல்லவா அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபைக்கு ஒரு சாட்சியாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கிருபைக்கும் அவருடைய அன்புக்கும் அவருடைய இரக்கத்துக்கும் அவருடைய ரட்சிப்புக்கும் அவருடைய மாற்றத்துக்கும் ஒரு சாட்சியாக இருக்கும்படி தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு ரட்சித்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம். பாருங்கள், ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபைக்கு அர்த்தமாக என்ன செய்கிறது இருக்குது. பாருங்க.